ஒண்ணும் இல்லடி வள்ளி. வர வர என்ன நினைச்சா எனக்கு பிடிக்கலடி வள்ளி. நான் ரொம்ப பாவிடி வள்ளி, நான் ரொம்ப பாவி வள்ளி. நான் உன்கிட்ட எல்லாத்தையுமே உருவை எடுத்துட்டு போயிட்டேன்டி. இன்னும் உன்கிட்ட கொண்டு போறதுக்கு ஒண்ணுமே இல்லடி வள்ளி. ஆனா ஒண்ணு, நாளையில இருந்து உன்கிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன்டி வள்ளி. நாளையில இருந்து சத்தியமா நான் குடிக்க மாட்டேன்டி வள்ளி. உன் தாலி மேல சத்தியமா சொல்றேன்டி வள்ளி, நாளையில இருந்து நான் குடிக்க மாட்டேன். ஏண்டி வள்ளி, எனக்காக நான் உன்கிட்ட எது கேட்டாலும் நீ தருவில்லை? உனக்காக என் உயிரை கூட தருவையா வள்ளி. நீ எங்கேயோ போயிட்டு இருக்கடி, ஆனா நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன்டி வள்ளி. என்ன மன்னிச்சிரு வள்ளி. ஏன் கவலைப்படுற? என் கழுத்துல தாலின்னு ஒண்ணு கிடக்கணும், அவ்வளவுதானே. அது தங்கத்துலதான் இருக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லையா? முடிச்சு கூட முன்னாலேயே போட்டுட்டியா? கிட்ட இருந்து எதையோ எடுத்துட்டு போயிருக்கேன். அப்பெல்லாம் கலங்காத நீ இன்னைக்கு மட்டும் ஏயா கலங்குற? கடைசியா உன் தாலியே கொண்டு போறல்லடி, அத நினைச்சாதாண்டி. சின்ன பாப்பா அங்க இங்க எங்க சுத்தினாலும் அந்த பிசுக்கோத்து முதலாளி இருக்கானே, அவனுக்கு நீ 2வது சம்சாரம் தான். சொத்துல ஓரளவுக்கு தான் உனக்கு வந்து சேரும். மீதி அத்தனை சொத்து முதல் சம்சாரத்து பொண்ணுக்கே போய் சேரும். அதனால அந்த பொண்ணை க்ளோஸ் பண்ணிடலாம்னு சொல்றியா மாமா? க்ளோஸ் பண்ணிட்டு நாம எல்லாம் ஜெயிலுக்கு போயிடுவோம். என்ன இந்த மாமாவுடைய பிளான் அது இல்லடா. அந்த குட்டியை நம்ம பயலுக்கு கட்டி வச்சுட்டா சொத்து அத்தனையும் நமக்கே வந்து சேரும். டார்லிங், ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். கேட்கலாமா? கேளு. நீ கேட்காம யாரு கேட்க போறா? நம்ம சுதாவுக்கும் எங்க அண்ணன் சுரேஷுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்காது? நல்லா இருக்கு. என்ன பத்தி கேளு, என் பொண்ணை பத்தி கேட்காத. என்ன அப்ப நான் எதை கேட்டாலும் செய்ய மாட்டீங்களா? என் மேல பெரிய அழுதானா? அழுவாது அழுவாது அழுவாது. ஓகே ஓகே, யாருக்கு வேணா யாரை வேணா கட்டி வை. டார்லிங் தான், டார்லிங் தான். தலைவா, நாங்க சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். நீங்க பாட்டிலையும் துறக்கல, வாயையும் துறக்கல. ஏன் தலைவா? பெருசு, நான் என்னோட மனசை திறக்க போறேன்டா. கவிஞர் ஒரு பாட்டுல சொன்னாரு, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலேன்னு. இந்த காத்து இருக்கு பாரு, அது தென்றல்ங்கிற பேரோட வீசக்குள்ள பூவோட தலைய அப்படியே சீவி விடுதுரா. அதுவே சூழ்நிலை காரணமா புயல்ங்கிற பேரோட வீசக்குள்ள பூவோட தலையையே சீவிடுதுரா. அது மாதிரி என்னோட மனசு இப்ப தென்றலா இல்லடா, புயலாயிடுச்சு. என்ன தலைவா, இன்னைக்கு ஏதோ பேசுறீங்க. உங்க மனசுல பாரம் அதிகமாச்சு நினைக்கிறேன். கொஞ்சம் இறக்கி வைங்க. இல்லடா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல இந்த குடிய பத்தி மட்டும் நினைக்கக்குள்ள நான் இத சொர்க்கமா நினைச்சேன்டா. ஆனா இப்போ என் பொண்டாட்டி, என் புள்ள குட்டி அப்படின்னு நான் குடிய பத்தி நினைக்கக்குள்ள இது எனக்கு நரகமா தெரியுதுடா. விஷம் இருக்குல்ல, அதத்தான் வீட்டுல இருக்கிற குடத்து தண்ணியில கலந்துட்டா அது அவன் வீட்டை மட்டும்தான் அழிக்கும். அதுவே ஊர்ல இருக்கிற குளத்து தண்ணியில கலந்துட்டா அது ஊரையே அழிச்சிடும். அது மாதிரி நான் கெட்டு போயிட்டதுக்காக நான் வருத்தப்படலடா. ஆனா என்ன சுத்தி இருந்த உங்களையெல்லாம் நான் கெடுத்துட்டேன் பாரு, அதுக்காக தான்டா நான் ரொம்ப வருத்தப்படுறேன். சரிடா, நேரம் ஆகுது. நீங்க காலாகாலத்துல எல்லாம் வீட்டுக்கு புறப்பட்டு போங்கடா. என்ன புதுசா இருக்குது? எங்களை எல்லாம் அனுப்பிச்சிட்டு நீங்க வரலையா தலைவா? பெருசு, முக்கியமா நான் ஒரு இடத்துக்கு நான் தனியா போன்றிருக்கடா. நீங்களாம் வீட்டுக்கு போங்கடா. ஏன் தலைவா எங்களை விட்டுட்டு போறீங்களா? ஏய், உங்களை அழைச்சிட்டு போகக்கூடிய இடமா இருந்தா நான் விட்டுட்டு போவேனடா. சில இடங்களுக்கு
தலைவன் தனியா தாண்டா போண்டியது. உண்மைதான் தலைவா, உண்மைதான். போயிட்டு வாங்க. நீங்க நல்லா இருக்கணும், போட. இந்த நாட்டுல சாராயம் ஆறா ஓடுது. அதனாலதான் தாய்மார்களோட கண்கள்ல கண்ணீர் கூட ஆறா ஓடுது. எதையும் தாங்கும் இதயம் வேணும்னு நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க. கஷ்டங்கள்லாம் தாங்கிக்கிறதுக்கு பொம்பளைங்க இதயம் முடியல. இந்த மாதிரி கன்றாவெல்லாம் பார்க்க கூடாதுதான் நீங்க ஏற்கனவே கல்லாயிட்டீங்க. மகாத்மா காந்திஜிக்கு ஜேஜேன்னு சொன்ன இந்த நாட்டுல அவன் இன்னைக்கு ஜேஜேன்னு சொல்லி இதை சாப்பிடுறான். நீங்க எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுனாலயோ என்னவோ தெரியல, அவன் இன்னைக்கு சுதந்திரமா இதை சாப்பிடுறான். மொத்தத்துல நீங்க எல்லாம் சேர்ந்து எங்க குடிசைங்கள்ல விளக்கு எரியணுறதுக்காகதான் மது விளக்கு வேணும். நீங்க நாங்க விளக்க மறந்துட்டோம். அதனாலதான் எங்க குடிசைங்கள்ல விளக்கெல்லாம் எரியறதில்ல. மாறா இந்த சாராயத்தால எங்க வயிறு எரியுது. இத குடிக்கிறோமேங்கிறத நினைச்சு எங்க பொண்டாட்டி புள்ள குட்டி வயிறு எரியுது. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு. அவன் கையில கிளாஸ். அதிகாலம் வரைக்கும் நான் பொண்டாட்டி புள்ள குட்டிக்காக வாழ்ந்தனோ இல்லையோ, இதுக்காகவே வாழ்ந்துட்டேன். நான் திரும்பணும்னு நினைச்சேன், என்னால முடியல. நான் திரும்ப ஆரம்பிச்சிட்டனோ இல்லையோ, வருந்த ஆரம்பிச்சிட்டேன். அதனாலதான் கடைசியா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நான் சாவ கூட ஒரு பெரிய ரசிகன். கொஞ்சம் கொஞ்சமா அணுவா சாவணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மருந்து செலக்ட் பண்ணிருக்கேன். இதுல கூட நான் ரொம்ப நாட்டுப்பட்டுருவேன். இங்கிலீஷ் மருந்து வாங்கல, சித்த மருந்து. என்ன பி இண்டியன் பை இண்டியன் அப்படி இருக்கணுங்கிறதுக்காக. இந்த சின்ன தம்பியோட வாழ்க்கையை பார்த்து இந்த நாட்டுல இருக்கிற கோடிக்கணக்கான குடிகாரன் திருந்துறானோ இல்லையோ, ஒரு 4 குடிகாரன் திருந்தினான்னா அதுதான் என் ஆத்மாவுக்கு சாந்தி. இது சத்தியம் காந்தி, சத்தியம்.